அமேசான் மழைக்காடுகளில் சுமார் 1300 வகையான பறவை இனங்கள் உள்ளன. இது உலகிலேயே வேறு எந்த இடத்தையும் விட அதிகமான பறவை இனங்கள் கொண்ட இடமாகும். அமேசான் பறவைகள் மிகவும் தனித்துவமானவை. சில பறவைகள் மனித பேச்சை பிரதிபலிக்கும் திறனை கொண்டுள்ளன. நீல மஞ்சள் மக்காக்கிளி மிகவும் அழகான பறவை. இது அமேசான் மழைக்காடுகளில் வாழ்கிறது. இது பழங்கள், கொட்டைகள் மற்றும் விதைகளை உண்ணும். இது 30 முதல் 35 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. சிவப்பு மக்காக்கிளி என்பது அமேசான் மழைக்காடுகளில் வாழும் ஒரு அழகான பறவை. சிவப்பு மக்காக்கிளிகள் காடுகளுக்கு மிகவும் முக்கியமானவை. அவை விதைகளை பரப்பி பூக்களை மகரந்த சேர்க்கை செய்து காடுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. மற்றவை பெரிய அலகு அல்லது நீண்ட வால்களை கொண்டுள்ளன. அவற்றில் சில வண்ணமயமான இறகுகளை கொண்டுள்ளன. அவை பழங்கள், கொட்டைகள் மற்றும் விதைகளை உண்ணும். அவை 50 முதல் 60 ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை. என்பது அமேசான் மழைக்காடுகளில் வாழும் ஒரு சிறிய பறவை. இது பழங்கள் மற்றும் பூச்சிகளை உண்ணும். இது 10 முதல் 12 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. ப்ளூ த்ரோட் கோட்டிங்கா பறவை காடுகளுக்கு மிகவும் முக்கியமானது. இது விதைகளை பரப்பி பூக்களை மகரந்த சேர்க்கை செய்து காடுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. ப்ளூ த்ரோட் கோட்டிங்கா பறவைகள் பொதுவாக அமேசான் மழைக்காடுகளில் காணப்படுகின்றன. கிரிம்சன் பேல்ட் சன்ஃபர்ட் என்பது அமேசான் மழைக்காடுகளில் வாழும் ஒரு சிறிய பறவை. இது பூக்களின் தேன் மற்றும் சிறிய பூச்சிகளை உண்ணும். இது 6 முதல் 8 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. கிரிம்சன் பேல்ட் சன்ஃபர்ட் பறவை காடுகளுக்கு மிகவும் முக்கியமானது. இது பூக்களை மகரந்த சேர்க்கை செய்து காடுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. கிரிம்சன் பேல்ட் சன்ஃபர்ட் பறவை பொதுவாக 2 முதல் 3 முட்டைகள் வரை இடும்.
அரச பின்னந்தின்னி கழுகு ஹார்பி ஈகிள் அமேசான் மழைக்காடுகளில் வாழும் ஒரு பெரிய மற்றும் சக்தி வாய்ந்த கழுகு. இது குரங்குகள், சோம்பல் மற்றும் பிற பாலூட்டிகளை உண்ணும். இது 30 முதல் 40 ஆண்டுகள் வரை வாழக்கூடியது. அரச பின்னந்தின்னி கழுகு காடுகளுக்கு மிகவும் முக்கியமானது. இது விலங்குகளின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைத்து காடுகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. அரச பின்னந்தின்னி கழுகுகள் பொதுவாக 1 முதல் 2 முட்டைகள் வரை இடும். அவை மெதுவாக இனப்பெருக்கம் செய்யும் பறவைகள், எனவே அவற்றின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. அரச பின்னந்தின்னி கழுகுகள் பொதுவாக மனிதர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதில்லை. இருப்பினும் அவை தங்கள் கூடுகளை பாதுகாக்கும் போது அல்லது தொந்தரவு செய்யும் போது ஆபத்தானவை. அவை கூர்மையான நகங்கள் மற்றும் அலகுகளை கொண்டுள்ளன, அவை கடுமையான காயங்களை ஏற்படுத்தும்.